பொடுகு எதிர்ப்பு ஷாம்பு எவ்வாறு செயல்படுகிறது? பொதுவாக நமது தோலில் வாழும் பிட்டிரோஸ்போரம் ஓவால் போன்ற ஈஸ்ட், பூஞ்சை வகை கிருமிகளின் அதிகப்படியான வளர்ச்சியே பொடுகுக்கு காரணமாக கருதப்படுகிறது. இந்த வளர்ச்சியானது தோலில் ஒருவித எரிச்சலை உண்டாக்கி, தோலின் வெளிப்பகுதியை உருவாக்கும் செல்களின் கெராட்டினோசைட்ஸ் அதீத உற்பத்திக்கு வழிவகுக்கிறது. இவை செதில்களாக திரண்டு பின்னர் பொடுகுகளாக உதிர்கின்றன. பொடுகு எதிர்ப்பு ஷாம்புகள் 3 வழிமுறைகளில் செயல்படுகின்றன. செல்களின் வளர்ச்சியை தடுத்தல், நிலக்கரி தார், கோல் டார் போன்ற உட்பொருட்கள் ஆன்டிகெரட்டோஸ்டேடிக், ஆன்டிகெராட்டோஸ்டாட்டிக் பண்புகளை கொண்டவை. இவை கெரட்டினோசைட் செல்கள் பிரிந்து பெருகுவதை தடுக்கின்றன. செதில்களை அகற்றுதல், ஷாம்புகளில் உள்ள டிடர்ஜென்ட்ஸ் கெரட்டோலிட்டிக் தன்மை கொண்டவை. இவை திரண்டிருக்கும் செதில்களை உடைத்து அப்புறப்படுத்துகின்றன. பூஞ்சை எதிர்ப்பு இறுதியாக கீட்டோகனசோல் போன்ற பூஞ்சை எதிர்ப்பு மருந்துகள் ஈஸ்ட் கிருமிகளின் வளர்ச்சியையே நேரடியாக தடுக்கின்றன. செலினியம் சல்பைடு போன்ற மற்ற கூறுகளும் ஈஸ்ட் வளர்ச்சியை கட்டுப்படுத்தி அதன் மூலம் செதில்கள் உருவாவதை தடுக்கின்றன.